ஏன் டாக்டர் ராத்திரி பூரா தூங்காம இப்படியே டென்ஷன்ல நடந்துட்டு இருப்பாரு, என்ன பண்றது? தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாமே. அவர்தான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாரே. ஒண்ணு பண்ணுங்களேன், 2 பேக் பிராண்டி கொடுத்து பாருங்களேன். ஐயோ அம்மா, டாக்டர் சொல்றதுல ஒண்ணும் தப்பே இல்லம்மா. இப்பெல்லாம் குழந்தைங்க குடிக்கிற டானிக்கிலே 15% ஆல்கஹால் மிக்ஸ் ஆகி வருது. நான் பிராண்டி கொடுத்து அனுப்புறேன், கூட கொஞ்சம் மஜா ஐட்டமும் சேர்த்து கொடுங்க. நான் வரேன். என்னடா அந்த மஜா? மஜா தானே, நான் அனுப்புறேன், வரேன். என் கூட என்னடா? நானா? பண்டுக்குரங்கு கல்லும் குடிச்சு பிராந்தும் பற்றியால் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே வேதாளம். இதுல வர பிராந்தியை கொடுத்து அவரை முருங்க மரத்துல ஏத்த போறீங்க. தாயே உன் சமத்து. அது மஜா ஐட்டம். மஜா ஐட்டமா? சம்திங் ராங் வித் யூ? என்ன இந்த ஃப்ளூர்ல முகமெல்லாம் இருக்கு? ஏன் இப்படி படபடக்கிற? என்ன சமாச்சாரம்? மன்னிச்சுங்க. இத சாப்பிட்டா கற்பு பறிபோடும் நினைக்கிற ஜாதி நான் இல்லை. நான் எந்த தொழிலாளர்களுக்காக பாடுபடுறனோ அவங்களுடைய வருமானம் பாதி இதுலதான் போகுது. அப்படி போறதுக்கு என்ன காரணங்கிறத நானும் தெரிஞ்சுக்க வேண்டாம். போதுங்க. நான் எதையுமே ஆரம்பிக்க மாட்டேன், ஆரம்பிச்சா பாதியில நிறுத்த மாட்டேன். ஊத்துடின்னா என்ன செய்யுங்க? அதையும் கூட. அதுக்கப்புறம் என்ன வாயில வருது பாரு. ஊத்து. என்னங்க எப்படி இருக்கு? தூக்கம் வருதா? சும்மா ஜுவு ஜுவுன்னு இருக்கு. என்னங்க குத்துறீங்க? இது என்ன குத்து? என்னங்க என் மூஞ்சியே பாக்குறீங்க? உனக்கு எத்தனை மூஞ்சி? ஒரு மூஞ்சிதான். இங்க எல்லாம் இருக்கு. ஒன்னாயிருந்தது 9 தெரியுது. ஒன்னாயிருந்தது 9 தெரியுது. என் மேலே குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே. மேலே இருப்பது கீழே தெரியுது, கீழே இருப்பது மேலே தெரியுது. மேலே இருப்பது கீழே தெரியுது, கீழே இருப்பது மேலே தெரியுது. ஒன்னாயிருந்தது 9 தெரியுது. என் மேலே குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே. தஞ்சாவூர்காரே தண்ணியிலே கூட சங்கீதம் பாடுவாண்டி. சதிகம பமகரி சதிகம பமகரி சதிகம பமகரி. தஞ்சாவூர்காரே தண்ணியிலே கூட சங்கீதம் பாடுவாண்டி. கொஞ்சாதி முகத்தை பூவாக நினைச்சு பண்டாக ஆடுவாண்டி. கள்ள குடிச்சது துள்ளி குதிக்குது, கட்டிலறையில விட்டு படிக்குது. மஞ்ச குடிச்சவன் நெஞ்சை அணைக்குது, அத்த மகளுக்கு மெத்த விரிக்குது. கள்ள குடிச்சது துள்ளி குதிக்குது, கட்டிலறையில மெட்டு படிக்குது. மஞ்ச குடிச்சவன் நெஞ்சை அணைக்குது, அத்த மகளுக்கு மெத்த விரிக்குது. அம்மாடிய மேல் மூச்சு வாங்குதடி, என் கீழ் மூச்சு ஏங்குதடி. ஒன்னாயிருந்தது 9 தெரியுது. என் மேலே குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே.
கச்சேரி வைக்கலாம், நீதாண்டி எனக்கு நையாண்டி மேளம் கட்டாமே நிக்கலாம். அள்ளி முடிக்கிற கொண்டை இருக்குது, அடி குலுங்குற சண்டை இருக்குது, கிள்ளி பறிக்கிற ஆசை பிறக்குது, கட்ட பொம்மனுக்கு மீசு சிலுக்குது. அள்ளி முடிக்கிற கொண்டை இருக்குது, அடி குலுங்குற சண்டை இருக்குது, கிள்ளி பறிக்கிற ஆசை பிறக்குது, கட்ட பொம்மனுக்கு மீசு சிலுக்குது. அம்மாடிய ஏதேதோ ஆச்சுதடி, ரொம்ப சூடேறி போச்சுதடி. ஒன்னா இருந்தது 9 தெரியுது, என் மேல குத்தமில்லே, அடி இப்போ நான் குத்தமில்லே. ஒன்னா இருந்தது 9 தெரியுது, என் மேல குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே. கற்பனையில குடிச்சு இப்படி ஆடுறாரு, நிஜமா குடிச்சாருன்னா என்ன ஆகுது? என்ன திடீர்னு கிளைமேக்ஸ்ல இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்ம 2 குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் வந்துருச்சே. அவங்களுக்கு மனஸ்தாபம், நமக்கு மனசுல தாபம். அது பாட்டுக்கு அது வளரட்டும், இது பாட்டுக்கு இது வளரட்டும். இது எதுல போய் முடியுமோ என்ன ஆகுமோன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் கவலைப்படணும்? எங்க அப்பா ஒரு முரட்டு வக்கீல், உங்க அப்பா முரட்டு பணக்கார. இந்த மாதிரி 2 மலைகள் மோதிட்டா பாக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால கையை எடுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு என்ன நிச்சயம்? பண்ணிக்கலன்னா என்ன? தொட்டுக்கிட்ட வரைக்கும் சுகம், கட்டி பிடிச்சுக்கிட்ட வரைக்கும் லாபம் புரிஞ்சிருவோம். வில்லன் மாதிரி பேசுறீங்க. இந்த மாதிரி கங்கா, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. 2 பேரும் ஒரே ஹீரோயினை தான் லவ் பண்றானுங்க. சமயம் கிடைச்சா 2 பேரும் ஹீரோயின் சேல உருவானுங்க. இதுல என்னன்னா, ஹீரோயினுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் தான் வில்லன், பிடிச்சா அவன் தான் ஹீரோ. எப்படி? எந்த விஷயத்தையுமே தலைகீழா மாத்தி மாத்தி விளக்கம் சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. மிஸ்டர் நாகராஜன், கைலாசமே ஒரு லாயர். நீங்க அவரை வச்சுக்கிட்டு இந்த கேஸை எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது? இதுக்கெல்லாம் எனக்கு எங்க சார் இருக்கு நேரம்? ஒன்வே டிராபிக்ல போறவன், ரோட்ல ஒண்ணுக்கு இருக்கிறவன், ஹோட்டல்ல 1 மணி நேரத்துக்கு குடும்பம் நடத்துறவன், இந்த மாதிரி பெரிய கேஸுக்கெல்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கு என்ன விட்டா வேற யார் சார் இருக்கிறா? இந்த சின்ன கிரிமினல் கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, 4 பேர் பொழைச்ச மாதிரி இருக்கட்டும். பட் இது ஜிகே சம்பந்தப்பட்ட விஷயம். அவர்கிட்ட நேருக்கு நேரா கூட மோதிடலாம். ஆனா அவரை சாட்சியா கூண்டுல ஏத்தி விசாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏத்திதான் பாப்போமே என்ன நடக்குது. ஆல் ரைட். ஈஸ்வர். எஸ் சார். நாகராஜ், இந்த கேஸ நான் ஈஸ்வர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுல உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையா? பாப்போம். அவங்க அப்பாவை சாட்சியா விசாரிக்க கூடிய தைரியம் அவருக்கு இருக்கான்னு கேளுங்க. போன்ல ஏதோ சொன்னாரு, எதிரியை மூக்கணிக்க மாட்டேன். எஸ் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். I will never poke my nose unnecessarily. If necessary, I will poke my entire face. தொழில் வேற, உறவு வேற. சார், இந்த கேஸை நான் அட்டெண்ட் பண்றேன். குட், ஓகே, தேங்க் யூ. சும்மா அட்டெண்ட் பண்ணாதீங்க, ஜெயிச்சு காட்டுறீங்க. உங்க பேர்? கார்த்திகேயன். உங்க அப்பா பேர்ல உங்களுக்கு மதிப்பு இல்லையா? பேருக்கு முன்னால இனிஷியல் விட்டுட்டு சொல்றீங்களே. பேருக்கு முன்னால இன்சியல் போட்டுக்கிறவன்னா அப்பா மேல மரியாதை உள்ளவன் அர்த்தமா? உங்க தொழில்? வக்கீல். சாட்சிக்குள்ள நீங்க நிக்கிறது இதான் முதல் தடவையா? எஸ். வக்கீல் கேட்கிற எல்லா கேள்விக்கும் சாட்சி சரியான பதில் சொல்லணும், தெரியும்ல? சாட்சிக்குள்ள வந்து நிக்கிறவன்னா வக்கீல் வீட்டுல வேலை செய்யறவன் இல்ல. ஒழுங்கான கேள்வியா இருந்தா நியாயமான பதில் கிடைக்கும். கைத்தட்டுறதுக்காகவே கும்பலை கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கும்பலை கூட்டி தான் கைத்தட்டல் வாங்கணுங்கிற நிலைமை இன்னும் இந்த நாட்டுல எனக்கு ஏற்படல. அதோ நிக்காரு, அவர்தான் என் கட்சிக்காரர். பஸ்ஸுக்கு தீ வச்சதா சொல்லி அவரை தானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்க. அவர் தான் பஸ்ஸுக்கு தீ வச்சாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? பஸ் எரியும் போது அவர் தான் அதுக்கு முன்னால நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். அவரு பஸ் மேல பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சதை உங்க 2 கண்ணால பாத்தீங்களா? நான் பாக்கல. That is the point. பாயிண்ட் சொன்னதே நான் தான். அங்க பஸ் சொன்னேன். That is the point. அது இருக்கட்டும், என் கட்சிக்காரர் நரேஷ் உங்களுக்கு உறவினர் தானே? இல்ல. இல்லையா? அவரு உங்க மனைவியோட அண்ணன் மகன் தானே?
அப்புறம் எப்படி உறவினர் சொல்றீங்க? கண்ட பயிரெல்லாம் உறவினரா ஏத்துக்க மாட்டேன். என் லட்சியத்துக்கு யார் ஒத்து வர்றாங்களோ அவர்கள் தான் என் உறவினர். அதாவது நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஜாண்டா போடணும். அவங்கதான் உங்க உறவுக்காரங்க, அப்படிதானே? மட்டப்பயமான this is court. It is dignity and chakra. பச்சனை சாவாங்க வாக்கெல்லாம் எழுதி வச்சுக்காங்க. இதெல்லாம் சகஜம்தான். உட்காருங்க, வருத்தப்படாதீங்க. சரி வரான. பிரபல வக்கீல் ஜி.கே. அவர்கள் முன்கோபத்தை மூக்கின் நுனியில் வைத்திருப்பவர், உணர்ச்சி வசப்பட்டவர். அளவு கடந்த கோபத்தினால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே சில காரியங்களை செய்து விடுவார் இந்த முரட்டு ஜீனியஸ். இதை கணம் கோட்டார் அவர்களுக்கு நிரூபிக்கவே அப்படி ஒரு வார்த்தையை அவரிடம் சொன்னேன். யுவர் ஆனர், சம்பவம் நடந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பஸ் எரிகிறது. எரிகிற பஸ்ஸுக்கு முன்னால் வேடிக்கை பார்க்க போன அவரது உறவினரான எனது கட்சிக்காரர் வாயில் சிகரெட்டுடன் நின்று கொண்டிருந்தார். மாமாவை கண்ட இவர் பயந்து நடுங்கி இருக்கிறார். அந்த நடுக்கம் அவருக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆக தெரிஞ்சு இவரை குற்றவாளி ஆக்கிடுச்சு. அந்த இடத்துலதான் மிஸ்டர் ஜி.கே. தப்பு பண்ணிட்டார். ஒரு நிரபராதியே அநியாயமா குற்றவாளின்னு சொல்லி புடிச்சு கொடுத்துட்டார். என் கட்சிக்காரர் செஞ்ச ஒரே தப்பு அவர் வாயில் சிகரெட் வச்சிருந்தது. That's all, Your Honor. சாட்சி விசாரணை முடிஞ்சிச்சு. சாட்சி போகலாம். So, Your Honor, பஸ் கண்டக்டர் மாணவர் தகராறு என்பது பஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலேந்தே இருப்பதாலையும் யார் வேண்டுமானாலும் தீ வைத்திருக்கலாம் என்பதாலையும் மிஸ்டர் ஜி.கே. அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனிதர் என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டதாலும் வாங்க ஜி.கே. உட்காருங்க. பொதுமக்களுக்கும் பஸ் கண்டக்டருக்கும் அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீ என்ன பண்ற? நீங்க இருக்கீங்கன்னுதான் இருக்கிற மண்ணாங்கச்சி நான் என்ன பண்ண முடியும்? என்னதான் சாட்சியா போட்டானுங்க. ஆமா, இந்த பஸ் கண்டக்டர் கிட்ட சண்டை போட்டான் அந்த பையன். அந்த சாட்சியெல்லாம் என்னாச்சு? அவங்க எல்லாம் பஸ் நின்னது இறங்க ஓடிட்டாங்க சார். சிலரை பிடிச்சி கேட்டதுக்கு நாங்க பிறந்ததுல இருந்து பஸ்ஸே ஏறினது இல்லைன்னு சொல்றாங்க சார். இதுக்குத்தான் பொய் சாட்சி போடணும்ன்றது. பொய் சாட்சி போட்டா ஜி.கே.க்கு பிடிக்காது. இப்ப கேஸ் இழுக்கு. சோ இந்த கேஸ கொடுத்த மிஸ்டர் ஜி.கே. உள்பட இந்த வழக்கில் சரியான சாட்சிகள் இல்லாததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து எனது கட்சிக்காரரான நரேஷை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். That's all, Your Honor. என்ன ஜி.கே. எந்திரிச்சிட்டீங்க? அப்பவே சொன்னமே கேட்டீங்களா? போய் சாட்சி போடணும்னா அதான் போட்டிய ஜெயிச்சிடுச்சே. நீங்கள் இருக்கீங்களே கவனம் போட்டுக்கிட்டு கெத்த பாக்குறாரு ஒரு மாதிரி.